வணக்கம். 7ஆம் வகுப்பு தமிழ் இயல் 2 விலங்குகள் உலகம். பள்ளியிலிருந்து வீடு திரும்பிய ஆதினி தன் அம்மாவிற்காக காத்திருந்தாள். பணியிலிருந்து வீடு திரும்பிய அம்மாவிடம், அம்மா, எனக்கு பள்ளியில் விலங்குகள் பற்றிய புகைப்பட தொகுப்பு ஒன்று தயாரிக்க வேண்டியிருக்கிறது என்று கூறினாள். அப்படியா? எனக்கு தெரிந்த வன அலுவலர் ஒருவர் இருக்கிறார். அவரை நான் நாளை இசையுதி கேட்டு அங்கு செல்வோம். வன அலுவலர் காட்டினுள் அழைத்து செல்வார். அப்பொழுது விலங்குகளை புகைப்படம் எடுத்துக்கொள்ளலாம் மற்றும் அதன் தகவலை சேமிக்கலாம். மறுநாள் ஆதியும் அவளது தாய் மலர்விழியும் குண்டத்துறை புலிகள் காப்பதற்கு சென்றனர். அங்கே அவர்களை வரவேற்று ஊர்தியில் ஏற்றி காட்டினுள் அழைத்து சென்றனர். எவ்வளவு பெரிய அடர்த்தி காடு! பார்க்கவே வியப்பாக உள்ளது. இந்த காட்டை பற்றி சொல்லுங்களேன் மாமா. மனித முயற்சின்றி வளர்ந்த மரங்கள், செடிகள், கொடிகள், புல் புதர்கள், பறவைகள், விலங்குகள் போன்ற பல்லுயிர்களின் வாழ்விடம் தான் காடாகும். இடையிடையே காட்டாறுகளும் நீரோடைகளும் இருக்கும். காடு பார்ப்பதற்கு மிகவும் அழகாக உள்ளது. இந்த புலிகள் காப்பகம் பற்றி நாங்கள் தெரிந்து கொள்ளலாமா ஐயா? இது தமிழ்நாட்டில் 2வது மிகப்பெரிய காப்பகம். 895 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது. இங்கே யானை, புலி, சிறுத்தை, மான், கரடி, காட்டுமாடு போன்ற அரிய விலங்குகள் வாழ்கின்றன. அவற்றை எல்லாம் பார்க்கலாம். இன்று எல்லா விலங்குகளையும் பார்க்க முடியுமா? அப்படி சொல்ல முடியாது. நாம் பயணம் செய்யும் பாதைக்கு அருகில் வரக்கூடிய விலங்குகளைத்தான் நம்மால் பார்க்க முடியும். அவை இருக்கும் இடங்களுக்கு சென்று பார்க்க முடியாதா ஐயா? எல்லா இடங்களுக்கும் செல்ல முடியாது. நாம் காட்டு விலங்குகளை துன்பம் தருவது சட்டப்படி குற்றமாகும். நாம் அரசு அனுமதித்துள்ள தூரம் வரைக்கும் சென்று வரலாம். கவலை வேண்டாம். அவ்விடத்திற்குள்ளே அனைத்து விலங்குகளையும் நம்மால் பார்க்க முடியும். அவர்கள் பேசிக் கொண்டிருந்த நேரத்தில் யானை கூட்டம் அங்கு வந்தது. அதை பார்த்து ஆதி யானை யானை என்று கத்தினாள். அதை புகைப்படம் எடுத்துக் கொண்டார். யானைகள் பற்றி புதிதாக தகவல்கள் ஏதேனும் சொல்லுங்களேன். உலகில் 2 வகையான யானைகள் உள்ளன. ஒன்று ஆசிய யானை, இன்னொன்று ஆப்பிரிக்க யானை. இவை இரண்டும் என்ன வேறுபாடு? ஆசிய யானைகளில் ஆண் யானைக்கு தந்தம் உண்டு, ஆனால் பெண் யானைக்கு தந்தம் இல்லை. ஆனால் ஆப்பிரிக்கா யானைகளில் ஆண், பெண் இருவருக்கும் தந்தம் உண்டு. சரிதானே ஐயா? சரியாக சொன்னீர்கள். அது மட்டுமன்றி அவற்றின் உயரம், நிறம், நகம் ஆகியவற்றிலும் சில வேறுபாடுகள் உள்ளன. யானைகள் எப்போதுமே கூட்டமாகத்தான் இருக்குது. ஆம் ஆதி, யானைகள் எப்பொழுதும் கூட்டமாகத்தான் வாழும். அந்த கூட்டத்திற்கு ஒரு பெண் யானை தான் தலைமை தாங்கும். யானைகள் தங்களுக்கு தேவையான தண்ணீர், உணவு ஆகியவற்றிற்காக இடம்பெயர்ந்து கொண்டே இருக்கும். ஒரு யானை நாள் ஒன்றுக்கு 250 கிலோ புல், தலை, இலைகளை உணவாக உண்ணும். அதற்கு குடிக்க 65 லிட்டர் தண்ணீர் தேவைப்படுகின்றன. யானைகள் மிகுந்த நினைவாற்றல் கொண்ட விலங்குகள், பாசம் நிறைந்த விலங்கும் கூட. யானைகளின் மனிதர்களை தாக்குவதாக செய்தித்தாள்களில் செய்திகள் வருகின்றனவே ஐயா. யானைகள் பொதுவாக மனிதர்களை தாக்குவதில்லை. அவற்றின் வழித்தடிகளில் குறிப்பிடும் போதுதான் மனிதர்களை தாக்குகின்றன. எவ்வளவு பெரிய கரடி! கரடிக்கு மரம் ஏற தெரியுமா? கரடி ஓர் அனைத்துமே அது பழங்கள், தேன் போன்றவற்றிற்காக மரங்களில் ஏறும். முதிர்ந்த மலர்கள், காய்கள், கனிகள் போன்றவற்றை தேடி உண்ணும். கரண் அதற்கு மிகவும் பிடித்த உணவு. தேன் கூட்டை கலைக்கும் போது தேனீக்கள் நம்மளை கொட்டிவிடாதா ஐயா? கரடியின் உடலை போர்த்திருக்கும் அடர்ந்த முடிகள் தேனீக்களிடம் இருந்து அதனை காப்பாற்றிவிடும். நன்கு வளர்ந்த கரடி 160 கிலோ எடை வரை இருக்கும். ஆதினி தன் அலைபேசியில் கரடியை புகைப்படம் எடுத்துக்கொண்டால் இன்னும் ஒரு புலியை கூட காணவில்லை என்று சிந்தித்தார். அப்பொழுது வனவர் திடீரென ஊர்தியை நிறுத்தினார். தூரத்தில் புல்வெளியில் ஒரு புலி படுத்திருந்தது. அதை அனைவருக்கு காட்டினார். எனக்கு அச்சமாக உள்ளது. புலி நம்மை தாக்கிவிட்டால் என்ன செய்வது? வாருங்கள், திரும்பி விடலாம். அச்சம் வேண்டாம் ஆதி. புலிகள் மனிதர்களை தாக்குவதில்லை. இரவில் மட்டுமே வேட்டையாடும் தன்மை கொண்டது. நான் இங்கிருந்தபடியே புகைப்படம் எடுத்துக்கொள்கிறேனே.
ஆமாம், புலிகள் தனித்து வாழும் இயல்புடையவை. ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் ஒரு புலி மட்டுமே வாழும். மற்ற புலிகள் அந்த எல்லைக்குள் செல்லாது. கருவற்ற புலி மட்டுமே 90 நாட்களில் 2 அல்லது 3 குட்டிகளின் அந்த குட்டிகளை 2 ஆண்டுகள் வரை வளர்த்தோம். அவை வேட்டையாட கற்றவுடன் அவற்றுக்கான எல்லைகளையும் பிரித்து தனியாக அனுப்பிவிடும். தகவலாக இருக்கிறதா? ஆம், புலிதான் ஒரு காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு. புலி தனக்கான உணவை வேட்டையாடிய பின் வேறு எந்த விலங்கையும் வேட்டையாடுவதில்லை. எனவே அதனை பண்புள்ள விலங்கு என்று நாங்கள் கூறுவோம். சரி, காட்டுக்கு நமக்கு அனுமதிக்கப்பட்ட தூரம் வரைக்கும் வந்துவிட்டோம். இனி அலுவலகம் செல்வோம். காட்டுக்கு அரசன் என்று சிங்கத்தை சொல்கிறார் அல்லவா? அது பற்றிய புதிதாக தகவல்கள் ஏதேனும் சொல்லுங்கள் மாமா. உலகில் ஆசிய சிங்கம், ஆப்பிரிக்க சிங்கம் என 2 வகை சிங்கங்கள் வாழ்கின்றன. இந்தியாவில் குஜராத் மாநிலத்தில் கீர் சரணாலயத்தில் மட்டுமே ஆசிய சிங்கம் வாழும். நீளம், உயரம், எடை, பருமன், பலன், வேட்டைத்திறன் ஆகிய அனைத்திலும் சிங்கத்தை விட புலியே உள்ளது. எனவே இயற்கை விஞ்ஞானிகள் புலியையே காட்டுக்கு அரசன் என்கிறார்கள். வனவர் அலுவலகத்தை நோக்கி ஊர்தியை சென்று கொண்டிருக்கும் நேரத்தில் புல்தரையில் புள்ளிமான் தன் குட்டியுடன் நின்று கொண்டிருந்தது. அதை பார்த்த ஆதினி ஊர்தியை நிறுத்தச் சொல்லி கீழே இறங்கி புகைப்படம் எடுத்துக்கொண்டாள். இவை புள்ளிமான். இந்தியாவில் சருகுமான், மிளமான், வெள்ளிமான் என பல வகையான மான்கள் உள்ளன. எல்லா